வணக்கம். iOS 19க்கு கம்பேட்டபிளான ஐஃபோன் மாடல்ஸ் எது எது அப்படிங்கிறத பற்றியும், iOS 19ல என்னென்ன வசதிகள் வரப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோங்க. iOS 19 அஃபிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செப்டம்பரில் தான் எல்லா கம்பேட்டபிளான ஐஃபோன் மாடல்ஸுக்கும் ஐபேட் மாடல்ஸுக்கும் வருங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க போகிற WWDC 2025 ஈவெண்ட்டில் நம்மளுக்கு iOS 19ல என்னென்ன வசதிகள் வரப்போகுதுங்கிறதோட ப்ரிவ்யூ கிடச்சிரும். டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ப்ரிவ்யூன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷனையும் ஆப்பிள் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் நடக்கிறப்போ நம்மளுக்கு மேக் ஓஎஸ், ஆப்பிள் வாட்ச் ஓஎஸ் அண்ட் மற்ற எல்லா சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ்லையும் மேஜர் ரிலீஸ் அடுத்த வருஷத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன வருதுங்கிறது கம்ப்ளீட் நம்மளுக்கு தெளிவாயிரும். சோஃபார் சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா iOS 19க்கு எந்தெந்த ஐஃபோன் மாடல் சப்போர்ட் லூஸ் பண்ணும், அதாவது சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் எந்தெந்த ஐஃபோன் மாடல் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை குயிக்காக பார்த்துருவோம். iOS 19ஓட கம்பேட்டபிள் ஐஃபோன்ஸ் லிஸ்ட்ல இருந்து எக்ஸிஸ்டிங்காக iOS 18 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன் 10R, ஐஃபோன் 10s, ஐஃபோன் 10s மேக்ஸ் மாடல்ஸ் வந்து அதோட சப்போர்ட்டை லூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. அண்ட் ஐஃபோன் SE மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் SE செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் மாடல்ஸ் வந்து இந்த iOS 19 நம்மளுக்கு அஃபிஷியல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக அந்த ரிப்போர்ட் தெரிஞ்சிடும். எந்தெந்த ஐஃபோன் மாடல்ஸுக்கு சப்போர்ட் லூஸ் ஆக போகுது, சப்போர்ட் பண்ண போகுது, கம்பேட்டபிளாக இருக்க போகுது அப்படிங்கிறது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வசதிகள் ஆப்பிளுடைய A17 பயோனிக் சிப்செட் மினிமம் ரெக்வயர்மெண்ட் வித் 8GB ரேமோட நம்மளுக்கு இருக்கிறதுனால ஐஃபோன் 15 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் அண்ட் அதுக்கு அபவ் மாடல்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து எந்த சேஞ்சும் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் லீக்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. iOS 19 அப்டேட் வரல அப்படின்னா கூட iOS 18 நல்லா ஃபைன் டியூன் பண்ணப்பட்டு iOS 18.5 நம்மளுக்கு இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 18.5 பீட்டால என்னென்ன வசதிகள் வருதுங்கிறத நம்மளோட ரீசெண்ட் எபிசோடில் கவர் பண்ணியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த iOS 18 ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபெக்ட் பண்ணப்பட்டு ஸ்டேபிளாக நம்மளுக்கு ஐஃபோன் 10s, 10s மேக்ஸ் அண்ட் 10R மாடலில் ரன் ஆச்சு அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். சில வசதிகள் நம்மளுக்கு iOS 19க்கு எக்ஸ்க்ளூசிவாக கண்டிப்பாக வருங்க. பட் அப்கிரேட் டைம் ஆச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபோனை அப்கிரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அப்கமிங் வசதிகளை வந்து பயன்படுத்தலாம். எப்பொழுதும் போல் நம்மளுக்கு டெவலப்பர் பீட்டா வருதோ இல்லையோ, பட் ஸ்டேபிள் iOS 19 அஃபிஷியல் ரிலீஸ் செப்டம்பர் 2 வரும்போது ஐஃபோன் 17 ஆப்பிள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம மற்ற டிவைசஸில் ஓல்டர் ஐஃபோன்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 18 மாதிரி நிறைய பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸோட வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் iOS 19.1, 19.2 இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஆப்பிள் இந்த வருஷம் கண்டிப்பாக iOS 19 ரிலீஸில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நம்மளுக்கு 18ஓட அந்த பக் ஃபிக்ஸஸ் இது எல்லாத்தையும் பெட்டராக பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு அவங்க 1 இயர்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணின ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரி வசதிகள் இன்னும் பெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. சிரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷனலாக இருக்குங்க. பட் சிரிக்கு மட்டும் அதோட பர்சனல் கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் நம்ம ஆன் டிவைஸில் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மாதிரி உள்ள ரன் பண்ணுறது, ஒரு AI ஃபீச்சராக வந்து பெட்டராக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் வந்து இன்னுமே பெண்டிங்கில் இருந்துட்டு இருக்குங்க. சோஃபார் iOS 18.5 பீட்டாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் சிரிக்கு கிடையாது. ஸோ மேபி 1 or 2 monthsல ஆப்பிள் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 18.6 இந்த மாதிரி அப்டேட்டில் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பர்டிகுலராக சிரிக்கு உண்டான ஃபிக்ஸ். ஸோ iOS 19ஓட டெவலப்பர் ப்ரிவ்யூவில் அவங்க சிரியை பற்றி அதிகமாக பேசினாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கிற கொஷின் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த சிரியோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் யூசேஜை பொறுத்து iOS 18 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் iOS 19ஓட டிசைன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் விஷன் ஓஎஸ்ல இருக்கக்கூடிய சில டிசைன் கியூஸை வந்து iOS 19 எடுத்துகிட்டு வருங்கிற மாதிரி சில லீக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைனர்ஸ். அண்ட் சர்க்குலர் ஐகான்ஸ் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய டார்க் மோடுக்கு உண்டான ஒரு ஐகானும் அண்ட் லைட் மோட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஐகான் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சர்க்குலர் ஐகான்ஸ் விஷன் ஓஎஸ் மாதிரியே ஆப்பிள் இந்த iOS 19ல மேபி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்காக நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனில் கொடுத்த ஃபீச்சர்ஸோட சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் iOS 19ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஹெல்த் ஆப் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஏர்பாட்ஸ்லேயே வந்து ஒரு ஹார்ட் ரேட் சென்சார் மாதிரி சில சென்சார் அடிஷன்ஸை ஆப்பிள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஏர்பாட்ஸ் ப்ரோ மாடலில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சில லீக்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வாட்சில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடிஷனல் சென்சார் இன்னொன்று ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆப்பிள் வாட்ச் வரதுக்கு இந்த 2ல் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரூமர்ஸ் எல்லாம் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா கேதரிங்கும் ஐஃபோனோட ஹெல்த் ஆப்பில் iOS 19 ஹெல்த் ஆப் பொறுத்த வரைக்கும் சில பெட்டர் ஃபீச்சர் அடிஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் 1 or 2 ஃபீச்சர்ஸ்
ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டீப்பராக நம்மளுக்கு ஃபுட் ட்ராக்கிங்கை விஷுவல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆப்பிள் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட் ப்ரெசென்ட் சாட் ஜிபிடி வழியாக நம்ம சில ஃபுட்டோட கேலரிஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டுமே எடுத்து iPhone 15 Pro அண்ட் அதுக்கு அபவ் மாடல்ஸில். பட் இந்த டீப்பர் இன்டகிரேஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்த் ஆப் ரிலேட்டடாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான சில டிப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மெசேஜிங் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா AirPods Pro 3rd generation வரும்போது 2nd generationக்கு இந்த ஃபீச்சர் சப்போர்ட் ஆகுமான்னு இப்போ வரைக்கும் லீக்ஸ் இல்லைங்க. பட் 3rd generationல நம்மளுக்கு இந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் மோட ஆன் பண்ணதுக்கப்புறம் AirPods பார்த்தீங்கன்னா நம்ம காதில் அந்த ஸ்பீக்கரில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கிறதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவர் மற்ற சப்போர்ட்டட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனை சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் ஜெமினி மாதிரி ஆப்ஸ் வந்து நம்மளோட இந்தியா மாதிரி ரீஜனல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2-3 லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்டுக்கு பெட்டராகவே இன்டகிரேஷன்ஸை வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட கர்நாடகாவில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அவங்க சாட் ஜிபிடியோட கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி கன்னடாவில் இவர் இங்கிலீஷ் டு கன்னடா ஒரு ஹிந்தி டு கன்னடா டிரான்ஸ்லேஷன் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை டிஃபால்ட்டாக பில்ட்னா ஐஃபோனில் கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்லேட் ஆப் கொண்டு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ தான் சிஸ்டம் வைடு இந்தியா லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் அடிஷன்ஸை வந்து ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் மற்ற டிஃபால்ட் டிரான்ஸ்லேட் ஆப் சப்போர்ட்டில் இந்தியா ரீஜன் லாங்குவேஜுக்கு இன்னும் டைம் எடுக்கும். மேபி இன்னொரு 1 or 2 year எடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். RCS பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 18.5 பீட்டாவில் ஜியோ நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகிறத நான் ஏற்கனவே நம்மளோட பீட்டா ரிலேட்டட் நியூஸ் எபிசோடில் சொல்லியிருந்திருந்தேன். ஸோ அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷனான 3.0 வெர்ஷனை ஆப்பிள் இந்த iOS 19 இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுல மல்டிமீடியா மெசேஜிங் சர்வீஸ், நீங்கள் ரியாக்ஷன்ஸ் அனுப்புறது அண்ட் இமேஜஸ் அனுப்புறது எல்லாத்தையும் டிஃபால்ட் SMS ஆப்லேயே நம்ம வாட்ஸ்அப் மாதிரி பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த RCS 3.0 வித் end-to-end என்கிரிப்ஷனோட பெட்டராக எனேபிள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. iPad Air அண்ட் iPad Pro மாடல்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டேஜ் மேனேஜர் ஃபீச்சர் நம்மளுக்கு ஐஃபோனோட ப்ரோ மேக்ஸ் சீரியஸில் 17 Pro Maxல மேபி ஆப்பிள் எனேபிள் பண்ணலாங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் இருக்குங்க. இது ஒரு 50-50 சான்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் நம்மளுக்கு ஐபேடுக்கு மட்டுமே இப்போ வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அந்த ஒரு ஃபீச்சரையும் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸில் மட்டும் ஆப்பிள் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்கோட டெக்ஸ் மாதிரி நம்ம இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல் அல்லது ப்ரோ மாடலை ஒரு டாக் வந்து பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக மானிட்டரில் இந்த ஸ்டேஜ் மேனேஜர் ஃபீச்சரை ஐபேட் மாதிரி பயன்படுத்திக்க முடியும். USB-C கேபிள் இருக்கிறதுனால C to C நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேஜ் மேனேஜர் அப்படின்னு எக்ஸிஸ்டிங்காக ஆப்பிள் ஐபேடுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த வசதிகள் வழியாக iPad OS அல்லது iOS 19 ரன் பண்ணக்கூடிய iPhone Pro அண்ட் Pro Max மாடல்ஸில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு iOS 19 ஃபீச்சரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில லீக்ஸ் இருக்குங்க. இதோட சேர்த்து இந்த iOS 19ல பார்த்தீங்கன்னா நிறைய புது டெவலப்பர் கிட்ஸை வந்து உள்ள இருக்கக்கூடிய APIஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப் டெவலப்பர்ஸ் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸை வந்து பெட்டராக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சில ஆப்ஸையும் வந்து கொண்டு வரதுக்கு இது ரிலேட்டடாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் நடக்க போகிற WWDC ஈவெண்ட்டில் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த iOS 19 கம்பேட்டபிலிட்டி எந்தெந்த ஐஃபோன் மாடல்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன வசதிகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம். ஃபர்தர் இதை பற்றி தகவல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.